வணக்கம். வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு துறையின் டிசிஎஸ் இணையதளம் இன்று 9வது நாளாக செயல்படவில்லை. இதனால் தினசரி 500 ரூபாய் கோடிக்கும் அதிகமான பத்திரப்பதிவு வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவுக்காக முன்பதிவு செய்து வந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். விரைவில் சர்வர் கோளாறு சரி செய்யப்படும் என பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 முதல் 35 பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து மண்ணுக்குள் புதைந்தது. இந்த துயரச் சம்பவத்தில் இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து பெய்த கனமழையே இந்த நிலச்சரிவுக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பலியானோர் குடும்பங்களுக்கு பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார். ரயில்வேயில் முன்பதிவு செய்த டிக்கெட்டை ரத்து செய்யாமல் பயண தேதியை மாற்றும் புதிய நடைமுறை விரைவில் அமலுக்கு வர உள்ளது. இதனால் டிக்கெட்டை ரத்து செய்யும் போது ஏற்படும் பண இழப்பு இனி ஏற்படாது. வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த மாற்றம் கொண்டுவரப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இருக்கை நிலையை பொறுத்து தேதி மாற்றிக்கொள்ளலாம். யுபிஐ பரிவர்த்தனைகளில் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்க இன்று முதல் பின் எண்ணுக்கு பதிலாக பயோமெட்ரிக் அங்கீகார வசதி அமலுக்கு வந்துள்ளது. தேசிய பண பரிவர்த்தனை கழகத்தின் இந்த புதிய நடைமுறையில் பயனர்கள் இனி கைரேகை அல்லது முக அங்கீகாரத்தின் மூலம் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். பயங்கரவாதத்தை நிறுத்தவில்லை என்றால் பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இருக்காது என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி உபந்திர திவேதி எச்சரித்திருந்ததற்கு 2 நாட்களுக்கு பிறகு பதிலடியாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று எதிர்காலத்தில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் போர் விமானங்கள் சிதைவுகளுக்கு அடியில் புதைக்கப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நன்றி. வீரஜ் பிரைம் டிவியுடன் இணைந்திருங்கள்.